தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் அட இது தெரியாம போச்சே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வெற்றி ஏன் இவ்வளவு தாமதமாகும்? எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் இந்த திதிகள்ல ஆரம்பிக்காதீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ஸ்ட்ரெயிட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் சார், இன்ட்ரோட எல்லாம் காலைல போட்டால் சாயந்தரம் பணம் எடுப்பேன் சார். லக்கி பாஸ்கருக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது வரைக்கும் அப்படி போச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் இதே ஒரு வேலையாக பண்ணாதீங்க. இது உங்களுக்கான தொழில். சில பேர் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் அந்த சித்த வைத்தியசாலைலாம் ஆரம்பித்து நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி அது அவங்களுக்கு ப்ராப்ளமாக ஏன் வருதுன்னா, நீங்கள் எப்படின்னா மண்ணாசை சொல்கிறாங்கல்ல, பொன்னாசை இல்லை இன்னொன்று இருக்குது, அது வேண்டாம். ஸோ இப்போ இது 3 சொல்கிறேன் இல்லையா, அதில் நீங்கள் கேட்டகரி நம்பர் 1 மண்ணாசை. உங்களுக்கு லேண்டாக வாங்கணும்னு ஆசை, வீடாக வாங்கணும்னு ஆசை. இதை ரொம்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் இருக்குது. என்ன அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள். இதில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சுவாமி படம், எந்தெந்த படங்கள்லாம் நீங்கள் போட்டுக்க கூடாது. போட்டுக்கணுங்கிறத சொல்ல மாட்டேன், போட்டுக்க கூடாதுங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறத போட்டுக்க கூடாது மைண்டில் வச்சுக்கோ. உங்கள்கிட்ட இருந்தால் கழட்டிடுங்க. மேற்கொண்டு வாங்கணும்னு நினைச்சேன். பாம்பின் மேல் படுக்கை கொண்ட பரந்தாமன், இது உங்களுக்கு ஆகாது. இந்த நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் எப்படி வேணா, நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன், எப்படி வேணா மேட்ச் பண்ணி பாருங்க. என்னால் உங்களுக்கு எந்தெந்த பெட் அனிமல்ஸ்லாம் நீங்கள் வளர்த்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எது மூலம், பூராடம், உத்திராடம் பிரிச்சுக்கோங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கான பெட் அனிமல் வளர்த்தக்கூடாதுன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் அட இது தெரியாம போச்சே அப்படின்னா என்ன சொல்வீங்க? உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வெற்றி ஏன் இவ்வளவு தாமதமாகுது? தோல்வி ஏன் பக்கத்துல வந்து காலங்கத்தால் அப்படி பேச வேண்டாம் சார். வெற்றி ஏன் தாமதமாகுது? நான் என்ன காரணத்தை சொல்வீங்க? நான் ஏதோ தொடக்கூடாத ஒரு விஷயத்தை தொட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு லைஃப் வேஸ்ட் ஆகுது. 2-3 வருஷம் இவன் முன்னாடி சுத்தம் பாருங்க சார், அது ஒன்று தான் நம்ம பண்ண தப்பு. அதை பற்றி இப்போ பேச போகிறோம். ஸோ இப்போ எதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத இப்பயே சொல்லிட்டோம்னா மேற்கொண்டு அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல. அப்போது எந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த திதிகளில் ஆரம்பிக்காதீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. த்விதியை, சப்தமி, ஏகாதசி, துவாதசி. திதியை, சப்தமி, ஏகாதசி, துவாதசி. அது விடுங்க, புக் பண்ணும்போது பார்த்துக்கலாம், அது நல்ல நாள் வரும்போது. இது மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. எதா இருந்தாலும் புதன்கிழமை பண்ணாதீங்க, ஆகாது. எதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வேணும். இது வெள்ளி, புதன், இப்போ நான் சொன்ன திதிகள் ஆகாது. நம்பர் 5 ஆகவே ஆகாது. 5ஆம் தேதி எந்த வடிவில் வந்தாலும் சரி, 23ஆக வந்தாலும், 14ஆக வந்தாலும், ஸ்ட்ரெயிட்டாக 5ஆக வந்தாலும் வேணாம், போயிட்டு எனக்கு வேணாம். இதில் உறுதியாக இருக்கு. அதில் முக்கியமாக இந்த 6 இருக்குது பாருங்க, அது உங்கள் லைஃபே மாற்றிடும். 6 உங்களுக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் சாட்சாத் பிரகஸ்பதியோட புத்திரர்கள். குரு அவர் வந்து அசுர குரு சுக்கராச்சாரியார். யார்? 6. இது உங்களுக்கு ஆகாது. ரைட்டா? அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடாத தொழில்கள்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் தொழில்கள்லாம் செய்யக்கூடாது. என்ன சுக்கிரன் தொழில் செய்யக்கூடாது? சுக்கிரனுடைய விஷயங்களாகப்பட்ட மேரேஜ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து A to Zன்னு சொல்லுவாங்க. கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் வேண்டாம். அப்போ இந்த நகை அலங்காரம், சிகை அலங்காரம், முக அலங்காரம், ஆள் அலங்காரம், நோ அலங்காரம், நமக்கு அது வேணாம். நம்ம வந்து குருவுடைய சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான், நம்ம டீச்சிங் அந்த மாதிரி பண்ணுறார்கள். அழகு சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, அதை விட்டுருங்க. அப்போ அது நடக்காது. கால் டாக்ஸி, யாரெல்லாம் அந்த மகிழ் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பிக்கப் பண்ணுறது, விஐபி கால் டாக்ஸி தான் சார் நம்ம வச்சுருக்கோம். வேண்டாம், எந்த கால் டாக்ஸி வச்சுருந்தாலும் உங்களுக்கு நடக்காது, விட்டுருங்க. ஏன்னா இல்லை சார் அதுதான் சார் நான் வேலை, இது எத்தனையோ டிரைவர்ஸ் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க சார். இப்போ தனுசு ராசிக்கு நான் சார் கால் டாக்ஸி ஓடிட்டு தான் சார் நீங்கள் பேசுகிறதே கேட்குறேன். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. நான் எப்பயுமே வர்றவங்கள்ட்ட சொல்கிறதா தான், உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ பிளெஸிங் ஆயிடுச்சு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. 2 கார் ஆக்குறேன், 4 கார் ஆக்குறேன், அதீத முயற்சிக்கு போகாதீங்க. அது அந்த பிளெஸிங் உங்களுக்கு இல்லை. ஷேர் மார்க்கெட் சார், இன்ட்ரோட எல்லாம் காலைல போட்டால் சாயந்தரம் பணம் எடுப்பேன் சார். லக்கி பாஸ்கருக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இது வரைக்கும் அப்படி போச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் இதே ஒரு வேலையாக பண்ணாதீங்க. இது உங்களுக்கான தொழில் இல்லை, அதை தயவுசெய்து மாற்றிருங்க. நான் பண்ணாதீங்க. 8 கோடியாக சந்திரன் இருப்பதால் சந்திரனா உணவகம், ரெஸ்டாரண்ட், சாப்பாடு சார். இந்த கையேந்தி போன் மாதிரி இந்த வாசல் இந்த ஓரமாக சாதாரண கடையாவது போட்டுக்கலாமா சார்? நீங்கள் எந்த வகையில் சாப்பாட்டு கடை போட்டாலும் நடக்காது, வேண்டாம். அது பெரிய பிராண்டடாக பண்ணாலும் சரி, சிம்பிளாக பண்ணாலும் சரி, அதாவது குறைந்த பொருளாதாரம் பெரிய பொருளாதாரம் பேசிகிட்டு இருக்கேன், எப்படி பண்ணாலும் வேண்டாம். மருத்துவ தொழில் வேண்டாம். என்னது ஏன்? மருத்துவ தொழில் உங்களுக்கு ஒரு கிளினிக் ஆரம்பித்தா கூட நஷ்டம் தான் ஏற்படும். 7 கோடியாகவே புதன் இருக்கேன். இப்போ வக்கீல், கவுன்சிலிங் சென்டர், சட்ட ரீதியான ஆலோசனை, நோ. அப்போது சார் அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்? சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொன்னதை செய்யாதீங்க, அவ்வளோதான். மற்றதை செய்யுங்க. இப்போ நான் சொன்னதை தவிர மற்றதை செஞ்சுக்கிங்க. அப்போது இதெல்லாம் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
அது அண்ட் ஆல்சோ நான் சொல்லிக்கிறேன். அப்போ செய்யக்கூடாத காரியம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த புதனை பகைச்சிக்கவே கூடாது. அப்போது 7க்குடையவர் புதனாக இருப்பதால் நீங்கள் எதை செய்யக்கூடாது, உங்களுக்கு எது பாவமாக வந்து மாட்டிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேஷண்ட்டில் ஏதோ ஒரு 2 பேஷண்ட் ரொம்ப முடியாத இருக்காங்கன்னா, வேணாம் சார் விட்டுருங்க. கன்சல்டேஷன் அந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இதை ஒரு கைங்கரியமாக பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அது உங்களை காப்பாற்றும். இதில் கொஞ்சம் ஓவர் பில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடியே வந்துடும். அது நோயாளிகளிடம் கருணை காட்டுங்கள். அது ஏன்னா புதன்னா மருத்துவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். புதன்னா வக்கீல் பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கே தெரியும் நீங்கள் பேசுகிறது ரைட்டாக தப்பான்னு. தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா போடாதீங்க. ரொம்ப ஓவராக அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதான் அது ஒரு காலத்துக்கு உங்களுக்கு ஒரு பழி ஆரம்பிச்சிடும். எதை செய்யக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறேன், நிந்தனை செய்யக்கூடாது. நீதிமன்றம் இந்த மாதிரி நீதி வழங்குதல் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா புதன்னா யார் அப்படின்னா வக்கீல் சம்மந்தப்பட்டது. புதன்னா மருத்துவர்களை கிண்டல் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. முக்கியமாக வந்து மருந்துகளை தவறான மருந்துகளை விற்க நினைக்க கூட பார்க்காதீங்க. நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ட்ரை பண்ணலாம், வேண்டாம். மருந்துக்கிட்ட விளையாடாதீங்க. உங்களுக்கு தெரிலன்னா ரெஃபர் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது. சில பேர் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் இந்த சித்த வைத்தியசாலைலாம் ஆரம்பித்து நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி அது அவங்களுக்கு ப்ராப்ளமாக ஏன் வருதுன்னா அவங்க தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. அது மருந்துக்கிட்ட விளையாடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி வித்யை, புதன்னா என்ன வித்யை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டீச்சிங்கே தெரியாது. ஆனால் அவங்க டீச்சிங் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு பேச்சாளர் பேச தெரியாது. அவங்க வந்து பேச்சாளர் மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணுறது, ஒரு நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது வராது. 7க்குடையவனாக இருப்பதால் அது செய்யக்கூடாது. ரைட். இப்போது பாவங்கள் அப்படின்னு நம்ம அதை பற்றிலாம் நம்ம நிறைய ஆல்ரெடி பேசிட்டோம். அதனால் நீங்கள் இந்த தொழில்கள்ங்கிற நோக்கில் இதோட நிறுத்திக்கலாம். இதற்கு அடுத்ததாக நீங்கள் எதில் ரொம்ப இன்வால்வ் அடையக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பூமி லாப பிரியர். நீங்கள் எப்படின்னா மண்ணாசை சொல்கிறாங்கல்ல, பொன்னாசை எல்லாம் இன்னொன்று இருக்குது, அது வேண்டாம். ஸோ இப்போ இது 3 சொல்கிறேன் இல்லையா, அதில் நீங்கள் கேட்டகரி நம்பர் 1 மண்ணாசை. உங்களுக்கு லேண்டாக வாங்கணும்னு ஆசை, வீடாக வாங்கணும்னு ஆசை. இதை ரொம்ப பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். இந்த லேண்ட் வாங்கிட்டே இருக்கணும். எதை பார்த்தாலும் மண்ணு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். வேண்டாம், போதும். இது உங்களை இழுத்துரும். 5க்குடையவனாக யோகாதிபதியாக யார் இருக்கிறார்? செவ்வாய் இருப்பதால் உங்களுக்கு அந்த யோகங்கள். சில பேர் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. சார் ஃபைட்டு தான் சார் வாழ்க்கை ஒரு போர்க்களம் சண்டைக்காரா. வேணாம், கம் டு த லைஃப் ப்ளீஸ். என்ன ரொம்ப சீரியஸாக அந்த சண்டைக்காரராகவே ஆகிடுவீங்க. அது வேண்டாம். அதனால் அந்த சண்டை, அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வா கியாரே வா சண்டை செய்வோம், போதையா சண்டைலாம் போடாதீங்க. அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கிறது தான் நம்ம ஜோசியமே பார்க்குறோம். அதுக்கு தான் ஐபிசி பக்தியை பார்க்குறோம். முதல்ல பாருங்க, 2மே ஆரம்பிக்குது பாருங்க. ஐபிசி பக்தி, அமைதி, ஆன்மீகம், அந்த மாதிரி. ஸோ அமைதியாக இருங்க. அப்போ நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. டோன்ட் பிகம் எ ஃபைட்டிங் ஹெட். நீங்கள் வந்து ஒரு சண்டைக்கோழியாக மாறக்கூடாது. அது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போது உங்கள் கை பிடிச்சு நான் வர்றதா ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரேன். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன சாமி படம்லாம் இருக்குன்னு அப்படி பார்க்குறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, மாற்றிடுவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் வர்ற உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மரங்கள்லாம் பார்க்க போகிறேன். என்னென்ன வளர்த்துறீங்கன்னு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவேன், நீங்கள் அதை எடுத்துடணும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் இருக்குது. என்ன அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம், மூலம் இது கேதுவனுடைய நட்சத்திரம், 3 நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த செங்காலி மரம் செட் ஆகிறது இல்லை. செங்காலி மரமோ செடியோ, அந்த செங்காலிங்கிற ஐட்டமே உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்து பூராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மூங்கில் மரம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், சின்ன வடிவில் மூங்கில் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தனா கூட மூங்கில் இஸ் கிவிங் யூ ஆல்வேஸ் ப்ராப்ளம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அரச மரம், பிராய் மரம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம வளர்த்த போகிறதில்ல. அரச மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலோ அல்லது அரசு உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலோ வந்தாலோ வேண்டாம். அது நமக்கு வேலைக்கு ஆகாது, செட் ஆகாது. சுவாமி படம், எந்தெந்த படங்கள்லாம் நீங்கள் போட்டுக்கக்கூடாது. போட்டுக்கணுங்கிறத சொல்ல மாட்டேன், போட்டுக்கக்கூடாதுங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறத போட்டுக்கக்கூடாது மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் கழட்டிடுங்க. மேற்கொண்டு வாங்கணும்னு நினச்சா அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. ரைட்டா? அப்படின்னா என்ன சொல்வீங்க என்றால், மூல நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான், ஜம்புகேஸ்வரர்னு பேர். சிவபெருமான், தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சிவபெருமான். ஓகே, சிவபெருமானே வேண்டாம். அப்போ சிவபெருமான் சம்பந்தப்பட்ட படங்கள், லோகோஸ் போடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததாக பூராட நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமரை கழுத்தில் போட்டுக்க கூடாது. ஸ்ரீராமர் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி வில்லேந்தும் வீரர் எல்லாம் வீழ்ச்சி பெற்றார். வேண்டாம் ப்ளீஸ். அவர் ராமர், அவர் என்ன வில்லேந்துவார்? நமக்கு எதுக்கு வில்லு?
நமக்கு ஏற்கனவே அப்போது இருக்கிற பிரச்சனையில் ராமர் பிரச்சனை வேறு நமக்கு வேண்டாம். நல்லா உத்து பாருங்க. புனர்பூசம் பூசம் வருதா உங்களுக்கு? 8 கூடையவனாக வராரு பாருங்க. இந்த 8 கூடையவன் கடகம், கடகத்தில் புனர்பூசம் பூசம் வருது. அதுக்குரியது ராமர். அதனால ராமர் செட் ஆகலை. சார் நான் உங்களுக்கு சும்மா சொல்லலை, ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன். இந்த பதிவு நான் சும்மா எழுதலை, ரொம்ப உயிரை கொடுத்து எழுதியிருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதில் சொல்கிறத ஜஸ்ட் கேளுங்க போதும். ரைட்டா? அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கழுத்தில் போட்டுக்கிறது ராமர் படம் போட. ரைட். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரங்கநாதர், அனந்தசயனம் ரங்கநாதர். அது பாருங்கள், நல்லா பாருங்கள். 8 கூடனாக இவர் வராரு, கடகம் வராது. ஆயில்யம் அதில் தான் இருக்குது. ஆயில்யம்னா பாம்பு, பாம்புன்னா பாம்பின் மேல் படுக்கை கொண்ட பரந்தாமன். இது உங்களுக்கு ஆகாது. இந்த நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் எப்படி வேணால், நான் வேணால் சேலஞ்சு பண்ணுறேன், எப்படி வேணால் மேட்ச் பண்ணி பாருங்கள், என்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு குருவாக என்னிடம் கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் கமெண்டில் விளையாட தானே செய்றீங்க. நீங்கள் என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ரைட். அடுத்ததாக இப்போ நான் என்ன சொன்னேன்? ரங்கநாதர். ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம். ரங்கநாதர் என்னமோ நல்லவர் தான். அந்த படத்தில் ஒரு பாம்பு இருக்குது, அது உங்கள் கழுத்தில் இருக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வேண்டாங்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்ததாக உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாத செடி என்ன? இந்த செடி என்னமோ தெரியல சார், கிளம்புறப்பெல்லாம் இது என் கண்ணில் படுது அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீலோத்பவம்னு பேர். அது நம்ம பெரும்பாலும் வீட்டில் இருக்காது. யாருக்கு? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. அல்லது பன்னீர் மலர். அதுவும் நம்ம ஊட்டிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா தான் அந்த பன்னீர் கிண்ணீர்லாம் தெரியும். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க, இந்த சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு பன்னீர்லாம் தெரியாது. ஸோ அப்போ அதை விட்டுருங்க, தெரியாத செடி பேச வேண்டாம். அடுத்ததாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நந்தியாவட்டம். இது எல்லார் வீட்லையும் வச்சுருப்பீங்க. நந்தியாவட்டம் கண்ணில் வச்சுக்கிட்டா நல்லதுலாம் சொல்லுவோம்ல, இந்த நந்தியாவட்டம். அது மற்றவங்களுக்கு நல்லது. கண்ணே கண்ணே, நமக்கு நம்ம வேற, நமக்கு அது வேண்டாம். நமக்கு நந்தியாவட்டம் பெருமாள் கோயில் போனோமா அங்கே பறித்து வச்சோமான்றதோடு இருந்துக்கணும், நம்ம வீட்டில் வளர்த்த வேண்டாம். அடுத்ததாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே தான், செம்பருத்தி. அந்த செம்பருத்தி ஆல்வேஸ் கிவிங் யூ ப்ராப்ளம், அதனால் அதை அவாய்ட் பண்ணி. இப்போது எந்தெந்த பெட் அனிமல்ஸ்லாம் நீங்கள் வளர்த்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எது? மூலம், பூராடம், உத்திராடம். பிரிச்சுக்கோங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கான பெட் அனிமல் வளர்த்தக்கூடாதுன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, டாக் வளர்த்தக்கூடாது. அது முக்கியமாக மேல் டாக் வளர்த்தாதீங்க. சார் எங்கள் டைகரை வளர்த்தக்கூடாதுங்கிறீங்களா? சாஸ்திரப்படி அப்படி தான் சொல்லுது. எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கேயாவது கிளம்பும் போது கூட டைகர்கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம், போயிட்டு வந்து கூட அப்புறமா சொல்லிக்கிங்க. உங்கள் நாய்க்குட்டியை சொல்கிறேன். பெரும்பாலும் அது உங்களுக்கு ராசி இல்லைன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு உடனே சீரியஸ் ஆயிடாதீங்க. டோன்ட் டேக் இட் பர்சனலி. இதை ஜென்டலாக விட்டுருங்க. இதுக்கு மேலே வளர்த்த வேணும்னு நினச்சிங்கன்னா அது வேண்டாம். ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம நினச்சா செய்யலாம். அடுத்ததாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூனை. நல்லா இருக்குல்ல? பூராடம் பூனை. உங்களுக்கு பூனை தோசைன்னே. அப்போ பூராட நட்சத்திரக்காரர்கள் பூனை வளர்த்தாதீங்க. இது நல்லா இருக்கே. அது அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் வளர்த்தாதீங்க. அந்த மாதிரி போயிடலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மேட்ச் ஆகிக்கிச்சு. பூனை வளர்த்த வேண்டாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண் ஆடுன்னு வருது. ஆடு வளர்த்துறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் ஆடு வளர்த்துற மாதிரி ஐடியா இருந்தால் அதை விட்டுருங்க. ஆட்டு பண்ணை வளர்த்துறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது, விட்டுருங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டில் எந்த பெயர் கொண்ட லோகோ, ஒரு நேம் போர்டு இருக்குது சார், இந்த நேம் போர்டு தான் சார் நான் ஆரம்பிக்க போகிறேன், இந்த பெயர் கொண்ட ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா என்ன பெயரை தவிர்க்கணும்? எப்படி? மூல நட்சத்திரக்காரர்கள் எந்த பெயரின் முதல் எழுத்தை தவிர்க்கணும்? அதை நீங்கள் அந்த லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டரை எதை தவிர்க்கணுங்கிறத பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறேன். அப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சோ சா சி சு, சோ சா சி சு, சோ சா சி சு, கூ கா சா, கூ கா சா, இந்த 3 பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிள் தான். கூ கா சா, அவ்வளோதான். நம்மலாம் நம்மளாம் கசட தவிர எங்கே நம்மனா இறல வளர படித்தவங்க, கரெக்டாக? நம்ம அந்த ஞாபகத்திறனை இழந்துட்டோம். இப்போ திரும்ப கொஞ்சம் 7ஆம் அறிவு மாதிரி கொஞ்சம் மீண்டு வாங்க, ஞாபக சக்தி கொண்டு வாங்க. இப்போ அடுத்து மூலாங்கத்துக்கு அப்புறம் பூராடம். பூராடத்துக்கு யாரு? கே கோ ஹா ஹி, கே கோ ஹா ஹி, சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. கே கோ ஹா ஹி. அடுத்தது நானி நூனே, இது ஆகாது. அடுத்ததாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செட் ஆகாது? தே தோ சாசி, அதே மாதிரி ஹி ஹோ டா, இது மூணு எழுத்துக்களும் ஆகாது. ஆக உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்? உங்கள் வீட்டில் வளர்த்த வேண்டிய மரங்கள் சொல்லிட்டேன். பூக்கள் வளர்த்த வேண்டிய மரமாக சொன்னேன், இல்லை வளர்த்தக்கூடாத மரம் சொன்னேன், கரெக்டாக? உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாத செடிகள் சொன்னேன், வளர்த்தக்கூடாத பெட் அனிமல் சொன்னேன். என்ன நானே இப்படி சொல்லி ஏன் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு தெரியாமல் இல்லை. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஃப்ளோவில் வந்துடாதீங்க. இப்போ அவர் சொன்னதை வச்சுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொன்னதை வச்சுக்க கூடாது, டோன்ட்ஸுங்க. இதை எடுத்து குடிச்சு அதை தின்னருப்பா, தண்ணி மாதிரியே இருக்குப்பா, அந்த மாதிரி தான் இது. பார்க்கறதுக்கு நல்லது மாதிரியே இருக்கும், இது உங்களுக்கு வேண்டான்னு சொல்ல வரேன். செய்யக்கூடாது உங்களுக்கு ஒரு வரியில் சொல்லி முடிச்சிட்றேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு மெடிசன் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அல்லது நீதித்துறையாக இருந்தால் இது போன்ற விஷயங்களை கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அண்ட் ஆல்சோ ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு சூப்பராக வரும்னு சொன்னேன். அதே நேரத்தில் சண்டைக்கோழியாக மாறிடாதீங்க, ஒரு அளவுக்கு மேலே போயிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் உங்களை இழுக்கும்.
இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஸ்பா அழகுபடுத்துதல் பக்கமே போயிடாதீங்கன்னு சொன்னேன். அடுத்தாக உங்களுக்கு 6ஆம் நம்பர் ஆகாதுன்னு சொன்னேன், 5ஆம் நம்பர் ஆகாதுன்னு சொன்னேன். இதெல்லாம் சொன்னேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள், பன்னீர் மலர் வளர்த்தாதுன்னு ஒரு இடத்துல சொன்னேன், இன்னொரு இடத்துல செம்பருத்தி வளர்த்தாதுன்னு சொன்னேன். பெருசாலாம் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி அத்திமரம், இந்த நந்தியாவட்டம் சொன்னேன் ஒரு இடத்துல. பெரிய சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு சொன்னதாக நினச்சிக்காதீங்க. ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதை எளிதில் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ண முடியாமலாம் கிடையாது. இல்லை நம்ம வந்து சஞ்சீவி மலையை தூக்க வேண்டிய வேலை, ஆஞ்சநேயர் வேலைலாம் உங்களுக்கு கொடுக்கல, சாதாரண வேலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. இப்போது சுக்கிரன் அவாய்டுனா சில்வர் கலர் தான் அவாய்டு, அந்த ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்கோங்க. சில்வரும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கே போனாலும் சில்வர் கலர் ட்ரெஸ் போடாமல் போங்க, ரெட்டு போட்டுக்கோங்க. நான் சொன்னதை அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்றிலிருந்து நீங்களும் வெல்லலாம், ஒரு கோடி மங்கல, அது மாதிரி நீங்களும் வெல்லலாம், வாழ்க்கையில் எத்தனை கோடி நாளும். இல்லை நான் அதே தான் பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப ஸ்லோவாக தான் நீங்கள் முன்னுக்கு வர மாதிரி ஆகும். ஸோ ஸ்லோவாக ஸ்பீடாக நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. அப்போது நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் கேட்டு பயனடைங்க, அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்க கேட்டு பயனடையட்டும். அப்போது நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது குருஜி, நீங்கள் சொன்னது உண்மைதான். எங்களுக்கு இந்த மாதிரி வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு. நாங்கள் ஒரு ஸ்பா தான் வச்சுருந்தோம், நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மேக்கப் கடை வச்சுருந்தோம், அது செட் ஆகலை. மேரேஜ் கோஆர்டினேஷன் விஷயம் செட் ஆகலை. இந்த மாதிரி ஆகாமல் இருந்ததுன்னா என்ன செய்யலாம்? கீழே வீட்டுக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5ஆவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் இப்போ லைன் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே டக்கல் முறையில் தான் கனெக்ட் ஆகிறாங்க. அது எப்படிங்கிறத கேட்டுக்கோங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான அழைப்புகள் வந்துட்டே இருக்கு. வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி பக்தி பரவசம் 2026, அது நம்ம மகாலிங்கம் ஐயா வராரு. கருப்பு பாடல்லாம் பாடி புகழ் பெற்றாரு. அவருடைய ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. இதை பார்க்கின்ற நேயர்கள், என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எங்கிருந்தாலும் தயவுசெய்து சென்னையில் இருக்கின்ற வாணி மஹாலுக்கு வாருங்கள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி உங்கள் வருகைக்காக நாங்களும் ப்ளஸ் எல்லோரும் காத்திருக்கிறோம். நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நிறைவாக பண்ணி கொடுங்க, இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.